பேன் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சோம்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2, வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோ, இதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ண போகிறோம். எக்கு வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. ஒரு 90% குக் ஆன உடனே நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். இந்த ரைஸை இதோட கலந்துடலாம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் நெய், இதில் மல்லி இலையை தூவி விட்டுலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நெய், கரம் மசாலா, பெப்பர் எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டால் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.